திருநெல்வேலியில நிறைய கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா அடிப்படையா இருக்கிறது மது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கொலை கொள்ளை இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடைபெறக்கூடிய ஒரு மாவட்டங்கள்ல ஒன்றா ஒரு டாப் 3 மாவட்டம் எடுத்தா திருநெல்வேலி இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தத்தோட தான் அதை பதிவு பண்றேன். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிச்சுட்டு நிறைய பேர் வேலைக்கு போனாலும் கூட பல பேர் வேலைக்கு போக முடியாத காரணத்தினால சாதிய சங்கங்கள் இந்த மாதிரி மது போதை இந்த மாதிரி தவறான பாதைகளுக்கும் செல்வதற்கு அடிகோலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திருநெல்வேலியில காப்பாற்றுறதுக்கு திமுக எடுத்த நடவடிக்கை என்ன? எண்ணற்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். புதிதாகவும் சரி பழையதானாலும் சரி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற வெறுப்புக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது. உங்களுக்கு தெரியும், கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை, அவன் போய் கணவன் மனைவி கொடுக்கறாங்க. சட்டம் ஒழுங்குனா எது? பொது அமைதி பாதிக்கப்படுகிறதா? பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிறதா? கஞ்சா நீங்க சொல்ற சட்டம் ஒழுங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சரியா இருக்கு. எங்கேயாவது ஜாதி கலவரம் உண்டா? இபிஎஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது கிடையாது. தமிழ்நாட்டிலே மாவட்டம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்ததுல திருநெல்வேலி மாவட்டம் ஆணவ படுகொலை நான் கேட்கிறேங்க. அதுக்கு சிறப்பு சட்டம் கடந்த ஆட்சியில இருந்ததா? இன்னைக்கு கொண்டு வந்தது திமுக. ஆணவ சட்டம் கொண்டு வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்து திமுக. ஆணவ படுகொலைக்கு அமைதியா இருக்குன்னா ஆணவ படுகொலைக்கு இன்னும் சிறப்பு சட்டமே கொண்டு வரல. சட்டம் கொண்டு வரணும்ன்ற கோரிக்கை மட்டும்தான் இருக்கு. கொண்டு வரல. நீங்க வேற ஒண்ணும் இல்ல தலைவரே. தமிழ்நாட்டு இந்தியாலேயே ஒரு சட்ட ஒழுங்கு சீரான மாநிலம் எது சொல்லுங்க? தமிழ்நாடா இல்லையா? இந்தியாலேயே தமிழ்நாடு தான் சிறந்த சட்ட ஒழுங்கு மாநிலம். நான் கேட்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய 6 நாளா காங்கல, 2 பார்த்தா பாலியல் வன்கொடுமை பண்ணி பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் பாலியல் கொலை குற்றவாளிகள் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சகோதரியும் தாய்மார்களும் பொள்ளாச்சி சம்பவத்தை வேணாம், நம்ம பாளையங்கோட்டைக்கு வருவோம், ராதாபுரத்துக்கு வருவோம், நெல்லைக்கு வருவோம். நான் கேட்கிறேன், இப்ப சொல்றாங்கல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு உங்களுக்கு விளாத்திக்குளம் என்னாச்சு கேளுங்க. 10 நாளாவது விளாத்திக்குளத்துல 10 நாளாவது நடக்குதா இல்லையா? நீங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரி, ஓகே, ரைட். நீங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. திருநெல்வேலி மாவட்ட மக்கள் பாத்துட்டாங்க. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னா கண்டிப்பா பாராட்டுவாங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா யாருக்குமே கேட்காது. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கேட்காது, எனக்கும் கேட்காது, யாருக்கும் கேட்காது. திருநெல்வேலி உங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறேன். இங்க ஒரு சில இடையில வந்து நம்ம நிறைய பேசணும், ஒரு சில கட்சியினர் முன்னாடி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு தூக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருக்குமே பயனெல்லாம் போயிடும். எங்களுக்கு எதிராக எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்குறேன். அண்ணா இருக்காரு, தவறு இல்லையா? தமிழ்நாட்டுல திருநெல்வேலி ஒரு நிமிஷம் சார், நீங்க ஒரு வார்த்தை ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. என்ன ஆதாரத்தோட பேசுறீங்களா இல்ல எப்படி சொல்றீங்க? ஆமா, ஆதாரத்தோட சொல்லணும்னாலும் அதிமுக ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டோம். நீங்க தான் பதில் சொல்லணும், வேற அவங்க பதில் சொல்ல முடியாது. நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துல நீங்க கூட சொல்லும் போது சொன்னீங்க சார் ஒரு வார்த்தை, அதாவது 2000 கனிமொழி அம்மா வந்து இப்ப எதுவும் சொல்லல, மதுவை நிப்பாட்டி அதுலதான் இந்த இதே நீங்க உதயமாகறதே அங்க. அவங்க நீங்க டாஸ்மாக் மூலமா மது விட்டுட்டு இருந்தது போக இப்ப திமுக காரங்க பூரா கஞ்சா விக்கிறத பெரிய தொழிலா வச்சிருக்காங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இது தப்பு. சரி,